தமிழ்நாட்டுல சனாதன தர்மத்தை நிலைநாட்டலாம். ஏன்னா அதை எதிர்த்த டிஎம்கே இப்ப தோத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லவே இல்ல. இந்த சனாதன தர்மத்தை டிஎம்கே மட்டும் எதிர்க்கல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தான் இதை எதிர்க்கிறாங்க. உடனே நீங்க சொல்லிடாதீங்க, நீங்க ஹிந்து மதத்தை நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறீங்க. இல்லவே இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற ஹிந்து மக்களுக்கு ஹிந்துத்துவாக்கும் ஹிந்துவிசம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். வி ரெஸ்பெக்ட் ஹிந்து பீப்புள் அண்ட் வி ரெஸ்பெக்ட் த ஹிந்து ரிலிஜன். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க ஹிந்து மக்களுக்கு மத்த மதத்தை எப்படி மதிக்கணும், அவங்களோட வழிபாடுகளை எப்படி மதிக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். நீங்க நிறைய இன்சிடென்ட்ஸ் ரீசெண்டா நீங்க இப்ப பாத்திருப்பீங்க. ரொம்ப பழசுக்கெல்லாம் போவானா, இப்ப ரீசெண்டா மதுரையில கூட நடந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான் இது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல காஸ்ட் வச்சு நம்ம ரிலிஜன் வச்சு ஒரு கவர்னன்ஸ் நடத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. அது டிஎம்கே மட்டும் எதிர்க்காது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதை எதிர்ப்பாங்க. சோ சனாதன தர்மம் இங்க நீங்க நாட்டவே முடியாது.